அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவனெல்லாம் அப்படியே போட்டுணும். இந்த டயலாகு தனுஷ்க்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இப்போ இன்னொரு மனுஷனுக்கு பொருத்தமாக இருக்கும்னா அது வேற யாரும் இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இந்த மனுஷனை விஜய்னு தான் சொல்ல முடியும், முழு பேரை வெளியே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ இருந்தே ஜோசப் விஜய்னு வெளியே சொன்னவர். ஸோ அந்த அளவுக்கு அழுத்தமான மனுஷன். ஏன் இப்போ பதவி ஏற்றுக்கும் போது கூட திரு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாப்புல. பதவி ஏற்கிறத வீடியோவை பார்த்தேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாருமே பேப்பரை பார்த்து அப்படியே படிப்பாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படியே உள் மனசுலேருந்து ஆக்ரோஷமாக அப்படியே பேப்பரே பார்க்காம பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாப்புல. அதே போல் இந்த நாட்டுக்கும் நல்லது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த மனுஷனை எப்படி குத்தி விட்டாங்க, இது எங்கே ஆரம்பித்தது இந்த புகை அப்படிங்கிற ஃபேக்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபேக்ட் ஒன்று சொல்லவா. நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் வந்தப்போ அந்த மூஞ்சை பார்த்து எல்லாரும் என்னடா மூஞ்சி இது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பயங்கர விமர்சனம், கழுவி ஊற்றுனாங்க. பேப்பரில் லிட்ரலாக இந்த மூஞ்சை காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம். ஆனால் எனக்கு அதே முகத்துக்கு தான் 200 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் தர இந்த தமிழ்நாடு தயாராக இருந்தது. ஓகே, ஸ்டெப் இன் டு த வீடியோ. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் அப்படியே நடிச்சுட்டு அப்படியே போக வேண்டிய ஆள் அவரை குத்தி இன்னைக்கு எங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. இந்த குத்தல் எங்கே ஆரம்பிச்சது, இது முதல்ல எங்கே புகைய ஆரம்பிச்சது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நாளைய தீர்ப்புலேருந்து நம்ம கில்லி வரைக்கும் வந்த கதைகள் உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்தார், நல்ல ஒரு சாக்லேட் பாயாக இருந்தாப்புல. அதுக்கப்புறமா திருமலை படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். கில்லி படத்தில் ஜனரஞ்சகமான எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஆக்டராக மாறினார். ஒரு ஸ்டார்டம் கிடைச்சது, பெரிய ஆக்டர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக போனாப்புல. அது வரைக்கும் அவர் அழகாக தான் போனாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த கதை 2009 மொதல் தடவை வேட்டைக்காரன்னு ஒரு படம். அந்த படத்தில் புலி உருமுதுன்னு ஒரு பாட்டு தெனா அவுட்டாக இருக்குது. இந்த பாட்டை மேல்மட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த புள்ளிகள் எல்லாம் சீமெல்லாம் கிடையாது, ஆனால் நார்மலாக மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க நான் இவ்வளோ தெனாவுட்டாக ஒரு பாட்டு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்டில் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஓஹோ, எம்ஜிஆர் பாணியாக இருக்கும் போல் அப்படின்னு லைட்டாக தோணுது, விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சுறான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் மீனவர்களுக்காக போராடுறாப்படி. அந்த படம் ஃப்ளாப்பே ஆனாலும் ஓ இவர் கண்டிப்பாக எம்ஜிஆர் பாணி தான் கடைபிடிக்கிறாரு, அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்குது போல், பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் அடுத்து காவலன் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வருது. காவலன் அப்படின்னா யாரு? ப்ரொடெக்டர். ஓ மக்களுக்கு நீ காவலா நிற்க போற அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்துக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து பிரச்சனை, செட்டில்மெண்ட் பிரச்சனை நிறைய வருது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அப்பா, மேக்சிமம் அப்பா அவர் தான் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ண அப்படி. ஸோ அவர் வந்து ஜெயலலிதா கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டும் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட போய் இது வந்து அந்த மாதிரி அரசியல் படம் இல்லை, லவ் படம் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. 2011 ஜெயலலிதா சிஎம் ஆயிடுறாங்க. ஸோ சரி உடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க செட்டில் பண்ணி வச்சாங்கன்னு அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் தான் இருக்கு, அஃபிஷியல் அந்த ரிப்போர்ட் இல்லை. பட் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அடுத்த 3 மாதம் கழிச்சு விஜயோட அப்பா சந்திரசேகர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சிஎம் கூப்பிட்டுருக்கிறாரு ஜெயலலிதாவும் வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டேஜில் வந்து விஜய் ஜெயலலிதா எல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இதை வந்து எதிர்ப்பாளர் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு அப்பாவாக தான் பையனுக்கு பிரச்சனை வரும்போது பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாரு. அதனால் அரசியல் தலையீடுக்குள்ளே போகிறாரு. அதிகபட்சம் விட்டுருந்தா என்ன இருப்பார், விஜய் ஒரு மினிஸ்டராக இருப்பார், அவ்வளோதானே. ஆனால் அந்த மனுஷனை குத்தி நீங்கள் எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி முடிஞ்சிருச்சா, காவலன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேலாயுதம், அப்புறம் நண்பன், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ இதை எதுவும் பெருசாக கண்டுக்கல. இந்த நேரத்தில் தான் துப்பாக்கின்னு ஒரு படம் வருது. துப்பாக்கின்ற படத்துக்கு டைட்டிலில் பிரச்சனை வருது. அதை சர்பத்துன்னு மாற்றலான்னு கூட யோசிச்சிருக்காங்க. ஸோ துப்பாக்கி படம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையோட ரிலீஸ் ஆகி முடிச்சிருது, பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் தலைவான்ற ஒரு கதையை சூஸ் பண்ணுறாப்புறம் ஏஎல் விஜய் இயக்கத்தில். அந்த கதை தான் பெரிய பிரச்சனை விஜய்க்கு. அப்படி ஒரு அரசியல் ப்ரெஷர், ஏகப்பட்ட ரிலீஸ்க்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனையை விஜயோட படங்கள்லேயே அதிகமான பிரச்சனையை சந்தித்த ஒரு படம்னா அது தலைவா தான். ஸோ தலைவா ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படியே முடிஞ்சிருது. ஸோ தலைவா ஆனதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது தான்
ஜில்லா அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஜில்லாவுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கல பெருசா. விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு தேட்டர் கிடைக்கலன்னும் போது எல்லாருக்கும் சாக்கு, யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் விஜய் படங்களுக்கு ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கத்தி அப்படின்னு ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில், அதுவும் மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருது. இந்த படத்தில் வந்து விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா ப்ரொடியூசர் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க அந்நேரத்தில் ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற பிஸ்னஸ் லிங்க் மூலமாக ஸ்ரீலங்காவில் சிவில் வார் நடக்குது. அந்த சிவில் வாரை பற்றி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பொருளை கிளப்பி கேஸை போட்டு அந்த படத்துக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸோ விஜய் படம்னாலே ரிலீஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, யாரோ ஒரு பெரிய சக்தி பின்னாடி இருக்குன்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் புலி ரிலீஸ் ஆகுது. புலி படத்துக்கு விஜய் வீட்டுக்கு டைரக்டாக இன்கம் டேக்ஸ் வருது. இது என்னடா இவ்வளோ தூரமாக நடக்குது அப்படின்ற மாதிரி புலி படத்தோட பிரச்சனை வந்து முடியுது. புலி முடிஞ்சவொடனே தெரி ரிலீஸ் ஆகுது. தெரியல பார்த்தா வேற ஒருத்தர் நான் தான் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கிளைம் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறமா பைரவாவுக்கு பிரச்சனை இல்லை, என்னடா பிரச்சனை இல்லை, ஓகே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெர்சல் ரிலீஸ் ஆகுது. மெர்சலுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆனவுடனே கண்டென்ட் பார்த்தா ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லி அரசியலை தாக்கி ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ அதை பேன் பண்ணணும் இல்லைனா பைகாட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்சலுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. சரின்னு மெர்சலும் முடியுது. ஆனால் அடுத்து சர்க்கார் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாடா கொடுக்குறீங்க, நான் பயப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு முழுக்க அரசியலாக சர்க்கார்னு ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படமும் அல்டிமேட் அரசியல் படம். அதில் டைரெக்டாக சிஎம்மாக இருக்கார், 234 தொகுதியில் நிற்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி படம் இருக்கவும் அரசியல் இருக்கிற பல பேருக்கு வந்து அது பயங்கரமாக கொதிப்பை உண்டாக்குது. ஸோ அந்த படமும் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி ஓடி நல்லபடியாக முடிச்சிடுது. கிட்டத்தட்ட விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத திட்டவட்டமாக போட்டு காட்டின ஒரு படமாக அது அமையுது. அது முடித்தோடனே பிகில்னு ஒரு படம் வருது. பிகிலில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வீட்டை இன்கம் டேக்ஸ் ரைடு. ஸோ அந்த சைடு பிரச்சனை அப்படி போகுது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னும் போது அரசியல் சில விஷயங்கள் நடக்குது. ஜெயலலிதா தவறிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஏடிஎம்கே 2ஆக உடைப்படுது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது. ஸோ விஜய் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாரு. ஸோ விஜய்னால எந்த பிரச்சனையும் இருக்காது, அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகும்போது கொரோனா பீரியடு ஸ்டார்ட் ஆகிடுது. கொரோனா முடிஞ்ச உடனே மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு மாதிரி அமைதியாக போகுது. ஸோ விஜய் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டார்ப்பா அப்படின்ற எண்ணம் வருது. மாஸ்டர் முடித்த உடனே பீஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மாதிரி அமைதியாக போகுது. அது முடித்த உடனே வாரிசுன்னு ஒரு படம் ஜாலியாக வருது. ஸோ அரசியலை பற்றி ஒரு சுத்தமாக மறந்துட்டாரு, அப்படியே விட்டுட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா லியோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. லியோவும் ஒரு மாதிரி பேச்சு பொருளாக அந்த படம் போய்கிட்டு இருக்கு. இந்நேரத்தில் தான் February 2 2024 தமிழக வெற்றி கழகம் டிவிகேன்னு ஒரு கட்சி அறிவிக்கிறாரு. புலி அது வரைக்கும் பதுங்கி இருந்தது இப்படி பாயத்தான் அப்படின்னு. ஏன்னா அந்நேரத்தில் அரசியலில் ஏகப்பட்ட குழப்பம். கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு 2 வருஷம் கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்படி ஒன்று அறிவிக்கிறாரு. கோட்டுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் தன்னுடைய கடைசி படம்னு அறிவிக்கிறாரு. ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாங்க. வெறும் 10 சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் 108 சீட்டு வாங்கி சிஎம் சீட்டில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்காரு. ஈஸியாக கிடையாது. இது ஒரு ஹிஸ்ட்ரி. ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பத்தில் இருந்தது. அதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அந்த கட்சியில் 20 வருடம் கருணாநிதி வந்து பேச்சாளராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனார். அதே கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் எம்ஜிஆர். அதுக்கப்புறமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியில் ஜெயலலிதா 11 வருஷம் இருந்து தான் அவங்க சிஎம் ஆனாங்க. இப்படி எல்லாரும் அரசியல் பின்புலத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அரசியல் பின்புலம் இல்லாத எந்த ஒரு கட்சியிலையும் தொண்டனாக இல்லாத உறுப்பினராக இல்லாத ஒருத்தர், இதுக்கு முன்னாடி அரசியல் சார்ந்த எந்த விவாதங்கள்லையும் கலந்துக்காத ஒருத்தர், மக்களை அதிகமாக சந்தித்து பேசாத ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் ஆயிட்டார். எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி. பட் இது எப்படி நடந்துச்சு? முழுக்க அவருடைய உழைப்பு மட்டுமா இல்லைடைய அவர் நேரமா அப்படின்னு கேட்டால் 2ம் தான் சொல்லணும். அவருடைய தைரியம். ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி உருவாச்சுன்னா முயற்சி மட்டும்தான் அவருடையது. மற்றபடி மக்களுக்கு இத்தனை வருஷமாக மாறி ஓட்டு போட்ட ஒரு அதிருப்தி, ஒரு அலுப்பு. அதே நேரத்தில் இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. மனைவியுடன் தகராறு, பெற்றவர்களோட தகராறு, காருனால பிரச்சனை, இன்னும் சில பிரச்சனைகள்னு சொல்லி அவமானப்படுத்துதல், அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு தோன்றுனா அந்த ஒரு மனநிலை தான் இவரை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை அவர் பயன்படுத்தி இந்த 5 வருஷமே தேர்தலுக்கான களம், இந்த 5 வருஷமே மக்களுக்கு வாக்கெடுப்புன்னு சொல்லி எவ்ரி ஒர்க்கும் அவர் எப்படி சத்தியப்பிரமாணம் செஞ்சாரோ அதே போல் கரெக்டாக பேசின மாதிரி நடந்து சாதுரியத்தோட புது திட்டங்களை தீட்டி
மக்களை கொண்டு போனார்னா தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயம் பண்ணால் உண்மையிலேயே நல்ல செய்யமாக இருக்கலாம். ஸோ இப்படியா இவருடைய பயணம் வந்து வேட்டைக்காரன்லேருந்து புகைய ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிது. அந்த வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆனப்போவே அவரை நோண்டாமல் அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், அவனை விட்டுருங்கப்பா அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவனெல்லாம் அப்படியே போவிட்டுருணும் அப்படின்னு போவிட்டுருந்தா இந்நேரம் எங்கேயோ படம் நடிச்சிட்டு ஜாலியாக இருந்திருப்போம் அப்படி. ஸோ இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய மாரல் ஆஃப் ஸ்டோரி, யாரையும் எதையும் நோண்டக்கூடாது. அப்படியே விட்டால் அவங்களே நாசமாக போயிடுவாங்க. அது லவ்வராக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள நோண்டி 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 மேலே தூக்கிட்டு போய் தான் வைக்கிறோம். இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ எல்லோரும் பேசுகிற ஒரு மனுஷனை பற்றி நம்மளும் பேசணும்னு சொன்னிச்சு, அதுக்காக இந்த வீடியோ.